ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னமும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்கள் நாம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 11th அதாவது இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. சூப்பரான எக்ஸாம் நிறைய பேர் எழுதிருக்கீங்க. இப்போ நாம் 11th என்னன்னு சொல்லி ஆன்சர் கீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுமே நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். சரியா? நீங்கள் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் வந்து சினாம்ஸ். சரியா? அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பி, செகண்ட் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. சப்போஸ் இதில் எதுவும் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து இதுதான் சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 100% தெரியும், நீங்கள் ஆனால் மாற்றி போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அதை மற்ற பசங்க என்னாச்சு பார்த்தா தெரிஞ்சுக்குவாங்க. தேர்ட் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து டி. சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இது வந்து சினாம்ஸுக்குரியது. அடுத்து ஆன்டனிம்ஸ் ஃபோர்த் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நமக்கு வந்து சி. சரியா? அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஃபோர்த் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. சரியா? ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, ரே. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டனிம்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் செவன்த் ஒன் ஜிஎஸ்டி. நான் ஏற்கனவே நேற்றுக்கு வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்க சொல்லியிருப்பேன். அதாவது நாம் கொடுத்த அந்த அப்ரிவேஷனில் நான் ஜிஎஸ்டியை மென்ஷன் பண்ணி கூட சொல்லியிருந்தேன். ஜிஎஸ்டி வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ரீசெண்டாக இருக்கக்கூடிய அப்ரிவேஷன் தான் நமக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை கொஸ்டின் கேட்டிருந்தது ரொம்ப சந்தோஷம். சரியா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. அதுக்கப்புறம் அடுத்த ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. சரியா? அதுக்கப்புறம் அதாவது சர்ஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல். சரியா? இதை தெளிவாக நீங்கள் எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்க கொஸ்டின் வந்து. அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்பிரேக்கபிள். சரியா? இது தெளிவாக நீங்கள் பாருங்கள். 11th ஒன்றுக்கு ஆர்டிக்கல் வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன். 12th ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. சரியா? உட்டு. 13th ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ. 14th ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. சரியா? அதுக்கப்புறம் 15th ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சி. சரியா? அதுக்கப்புறம் 16th ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. அதுக்கப்புறம் நம்ம வந்து 17th ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி, டஸ் ஹி. சரியா? 18வது ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கம்ப்ளீட்லி. 19வது ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி. சரியா? ரிவரன்ஸ். அதுக்கப்புறம் 20வது ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்யூ. சரியா? இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்களில் நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.